ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய அம்மாவோட ரெசிபிங்க. அவங்க மட்டனில் வந்து நூக்கல், முருங்கைக்காய், அப்புறம் அந்த டர்னிப்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே ஸ்டைலில் நான் இன்றைக்கி சிக்கன் போட்டு வைக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் செஞ்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை தாளிச்சிட்டு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 20 சின்ன வெங்காயம் பொடியாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்துச்சு பாருங்கள். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுடலாம். 300 கிராம் சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எலும்போடு சேர்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சேர்த்ததும் இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுட்டு வதக்கி வச்சு எடுத்திங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து சிக்கன் நல்லா எண்ணெயிலே வதங்கி நல்லா கலர் மாறி இருக்கும். பொதுவாக நான் சிக்கன் குழம்பு வச்சேன்னா அதில் எந்த வெஜிடபிள்ஸுமே சேர்க்க மாட்டேன். இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு ஸ்டைலில் வைக்கிறதால முருங்கைக்காய், நூக்கல் 2மே சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த மாதிரி கூட போட்டு வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குற காய்கறி நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்புக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கும் போது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காய்கறி வேகணும், அது அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சாலும் அடிக்கடி எடுத்து திறந்து பார்த்து கலந்து விடணும். சிக்கன் வேகணும், வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என்னோட அம்மா மட்டனில் நூக்கல் இல்லை டர்னிப்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நம்மளும் இன்றைக்கி சிக்கனில் ட்ரை பண்ணலாமேன்னு தான் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழம்புக்கு நம்ம இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, 1 ஸ்பூன் கசகசாவும் குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் அடிக்கடி எடுத்து கலந்து விட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ திறந்து பார்க்குற சிக்கனுமே நல்லா வெந்திருக்குங்க. இப்போ பாருங்கள், குழம்பு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஒரு சில நேரம் தேங்காய் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரியே கூட தொட்டுக்கலாம். இது இட்லி, தோசை அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் கூடவே கொஞ்சம் தண்ணியும் கலந்து ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் கொதிக்க வைங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கட் பண்ணிவிட்டு தூவுங்க. எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க நூக்கல், முருங்கைக்காய், சிக்கன் போட்டு வச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சஞ்சய் நானும் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.